குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, அன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக்கோட கண்டினியூஷனை நம்ம பார்த்துருவோம். அதாவது பயோடெக்னாலஜி டாபிக். இது பயோசுவாலஜியில் இருக்குது, பயோபாட்னியில் இருக்குது. பயோபாட்னியில் உள்ள டாப்பிக்குக்கும் பயோசுவாலஜியில் உள்ள டாப்பிக்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அதுகளை பார்ப்போம். நம்ம அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் பிசிஆர் அன்றைக்கி பார்த்தோம். அது ஒரு முக்கியமான டாபிக். அதில் இன்றைக்கி இதே மாலிகுலர் டயக்னாசிஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எலைசா. இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு எளிதான ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ நீ இந்த பேஜ் நம்பரை வச்சுக்கோ. அப்போ உனக்கு அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ்கள் அண்டர்லைன் பண்ணுறது, அதில் டிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் 162, தமிழ் மீடியத்தில் 196. நீ அந்த புக்கில் டக்குன்னு எடுத்து வச்சுக்கோ. அதில் கொஞ்சம் பேஜஸ் வித்தியாசப்படலாம். சரியா? அடுத்தாப்பில் உங்களுக்கு அன்றைக்கே நான் சொன்னேன், ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம படிக்கணும்னு. ஒரு 3 நாளைக்கு ஒரு இதை படித்து நீ இதை எழுதவும் செய்யணும். இதை படித்து பேரண்ட்டையோ யார்ட்டையோ ஒப்பிச்சு எனக்கு இதை சொல்லியாச்சுது, இதை மெமரைஸ் பண்ணியாச்சுது, இந்த பாயிண்ட்ஸ்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணி எனக்கு அதை அனுப்பிடுங்க. அப்போ நீங்கள் 16ஆம் தேதி இன்றைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கொஸ்டின் நம்பர் 15, இந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் நம்பர் 15 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் செய்யணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் செய்யணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நீ என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு டைரெக்ட் அனுப்பிடு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 2 குரூப் இருக்குது இல்லையா? அந்த குரூப்பில் இதை இன்றைக்கி அந்த கொஸ்டினையும் ஆன்சரையும் நீட்டாக எழுதி, இன்றைக்கி ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்குறேன், அதை படித்து எனக்கு அதை ஒப்பிச்சோம் செஞ்சிருது. நீ எழுதுனதை எனக்கு அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடு. அதுக்கு கீழேயே என்ன செய்யுது, ஐ லேர்ன் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீ அதை போட்டுவிட்டு, நீ லேர்ன் பண்ணதை, நீ படித்ததை கட்டாயம் நீ உன்னுடைய பிரதர்ட்டையோ உன்னுடைய பேரண்ட்டையோ சொல்லிடுன்னா கட்டாயம் சொல்லிடு. இது ஈஸியான டாபிக். இது ஏதாவது ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இதில் பயோசுவாலஜியில் வரும். பயோபாட்னி இதே டாபிக் இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசம். சரியா? இது இன்றைக்கி படித்து ஒவ்வொரு கொஸ்டினாக, இன்றைக்கி 15 கொஸ்டின் நம்பர் 15, நாளைக்கு கொஸ்டின் நம்பர் 16, நாளைக்கு கொஸ்டின் நம்பர் 17. சரியா? அந்தந்த டேட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 8 or 9 எனக்கு அதை போஸ்டிங் பண்ணிடு. சரியா? சரி, இனிமேல் நம்மளுடைய டாபிக் பார்ப்போம். இன்றைக்கி மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலைசா தான். சரியா? சரி, இப்போ இதில் நீ பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸில் மூலக்கூறு அளவு நோய்களை கண்டறிதல். நம்ம இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷன் மெத்தடை நீ பார்த்தேன்னா, ஒருத்தருக்கு ஃபீவருங்கிறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஃபீவர் மாத்திரை கொடுக்குறாங்க, ஃபீவர் அரெஸ்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அப்பவும் ஆகலை. அப்போ முதல்ல ஃபீவர்னு போகும்போது ஒரு 2 நாளைக்கு ஃபீவர் மாத்திரை தராங்க, சரி ஆகலை. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிற ஃபீவர் மாத்திரை தராங்க, அதோட ஆன்டிபயோட்டிக் தராங்க, அதில் ஒரு 3 days ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு சுகமாகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாக 2+5 days அப்புறமும் ஃபீவர் இருக்குது. அப்போ டாக்டர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிடுங்க, ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணிடுங்க, ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ ஆஸ்பத்திரியில் போய், ஒரு கிளினிக்கில் போய், ஆஸ்பத்திரியில் இல்லை கிளினிக்கில் போய், இப்போ எக்ஸாம்பிள் ஆர்த்தி கிளினிக்கோ ஏதோ ஒரு கிளினிக்கில் போய் உன்னுடைய ஏர்லி மார்னிங்கில் போய் உன்னுடைய யூரின் சாம்பிள் கொடுப்பேன், அதுமாரி ஸ்டூல் அந்த சாம்பிளை கொடுப்பேன். அடுத்தது உன்னுடைய பிளட் சாம்பிளையும் கொடுக்குறேன். அவங்க சொல்லுவாங்க, நீ நெக்ஸ்ட் டே வாம்பாங்க. அப்போ அந்த டெஸ்ட்டு கொண்டே ஆகுது. இப்போ டோட்டலாக எத்தனை நாள் ஆயிடுச்சுது? 2 + 3 + 1 4 2 days. முதல்ல ஃபீவர் எடுக்கிறேன், அடுத்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறேன், இப்போது கிளினிக் டெஸ்ட் எடுக்கிறேன். இதை எடுத்து கிளினிக் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 7th day ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு போய் திரும்ப டாக்டரை போய் பார்க்குறேன். அந்த டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு ஒரு மாத்திரை தராங்க. அப்போ 7 days ஆகுது கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸோட அட்வான்டேஜ் என்னதுன்னா, அந்த டிசீஸோட ரிசல்ட்டை இம்மீடியட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இதுதான் அதனுடைய அட்வான்டேஜ், இதுதான் அதனுடைய யூஸ். சரி, இம்மீடியட்டாக
விதின் a ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு என்ன இருக்குங்கிறத, என்ன டிசீஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை தான் என்ன சொல்லுவோம், மாலிகுலர் டயக்னாஸ்டிக். அப்போ ட்ரெடிஷனல் மெத்தட் நம்ம எப்பவும் செய்கிறத விட இது ஒரு அட்வான்ஸான மெத்தட். சரியா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு, ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஆர் இன்ஹரண்ட் ஜெனட்டிக் டிஃபெக்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட். அதாவது தொற்று நோய்களாக இருந்தாலும் பரம்பரையாக மரபியல் நோய்களாக இருந்தாலும் முதல்லையே கண்டறிகிறது ஒரு முக்கியமானது. ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் த disease is not possible using microscopic examination, serum அல்லது blood analysis and urine analysis. இதில் ஏர்லி டிடெக்ஷன் வந்து, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நுண்ணோக்கி வழியில், நுண்ணோக்கி மூலமாக கண்டுபிடிக்கிறதோ, நோயை கண்டறிகிறதோ, அல்லது சீரம் பகுப்பாய்வு மூலமாக கண்டுபிடிக்கிறதோ, அல்லது சிறுநீரை கொண்டு ஆய்வு செய்வது மூலமாகவோ நோய் கண்டறிகிற மெத்தட் தான் இப்போ இருக்குது. அதை வந்து குயிக்காக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு நான் சொன்னது தானே, ஒரு வேளை ஒரு டாக்டர்கிட்ட போகிற, ஒரு டாக்டர் பார்க்குறாங்க, சரி அவங்க முதல்ல மாத்திரை தரல, ஓகே, உடனே என்ன சொல்கிறாங்க, நீ போய் முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்பேன். ஏன்னா உனக்கு நீ போய் சொல்கிற டாக்டர் எனக்கு இது 2-3 நாளாக இந்த ஃபீவர் இருக்குது டாக்டருங்கிற. இப்போ 3 நாளாக மாத்திரை எடுக்க இல்லை, விட்டு வந்துட்டுருக்கு, நான் பேராசிட்டமால் மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிற, காய்ச்சல் மாத்திரை மட்டும் சாப்பிட்டேன், ஆனால் சோகமாக விளங்கும்போது இப்போ நீ டாக்டர்கிட்ட சொன்ன உடனே டாக்டர் சொல்கிற, சரி அப்போ பிளட் டெஸ்ட்டும், அதாவது சீரம் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் இப்போ உடனே போய் பார்த்துரு அப்படிமா. அது கிளினிக்கு போகிற, அவங்க எப்படி ஒரு 2 days ஆக்குறாங்க. இப்போ டோட்டலாக உனக்கு ஃபீவர் 5 days ஆகிடுச்சு. ஒரு வேளை நீ இந்த 5 daysக்கு முதல் நாள் போனாலுமே கட்டாயம் 2 நாள் ஆகும் இல்லையா, பிளட் சீரம் டெஸ்ட் பார்க்குறது, யூரின் டெஸ்ட் பார்க்குறது இல்லையா. ஆனால் இந்த மாலிகுலர் டெஸ்ட்டில் குயிக்காக பார்க்கலாம். அதான் அதனுடைய டிஃப்ரென்ஸ். சரியா? இன்னும் அடுத்து, தீஸ் லெபார்டரி டெக்னிக்ஸ் ஆர் இன்டைரக்ட். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஆய்வகங்களில் செய்யக்கூடிய டெஸ்ட்டுகள் எல்லாமே நேரடியானது கிடையாது, மறைமுகமானது. அதுக்கப்புறம் நாட் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபிக். இது வந்து இலக்குத்தன்மை கொண்டது, அதாவது குறிப்பிடக்கூடிய தன்மையற்றவை. சரியா? அடுத்து, சயின்டிஸ்ட் ஆர் கண்டினியூஸ்லி சர்ச்சிங் ஃபார் ஸ்பெசிஃபிக், சென்சிட்டிவ் அண்ட் சிம்பிள் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீசஸ். இப்போ ஆய்வாளர்கள் வந்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நோய்க்கான கிருமி, இது எப்படி குணப்படுத்தணுங்கிறத தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் மூலமாக இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதான் என்னது, நம்ம இப்போ இருக்கக்கூடிய நியூ மெத்தட்ஸ். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல் அல்லது மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ். அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் தட் ஆர் ரிலையபிள் அண்ட் ஹெல்ப் இன் ஏர்லி டயக்னோசிஸ். உடனே கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடில் நம்பத்தகுந்த முறையில் எதுலான்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஒன்றுக்கு முதல் இது என்னது, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரெண்டாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், நம்ம அன்னைக்கு பார்த்தோம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். மூணாவது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன் அசே, அதான் எலைசா ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல்ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அது என்னன்னா டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம். இது நம்ம முதல் நாள் பார்த்தது, இன்சுலின் பார்த்தோம். இரண்டாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், அதாவது பிசிஆர். இது என்னதுன்னா பாலிமரேஸ் சங்கிலி வினைகள். மூணாவது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன் அசே, நொதி சார்ந்த நோய் தடை காப்பொருள் உறிஞ்சுகை மதிப்பீடு. இதுக்கெல்லாம் நம்பத்தகுந்தது. இப்போ இதனுடைய அடுத்த அட்வான்டேஜை பாருங்க, வெரி லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a bacteria or a virus even when the symptoms of the disease does not appear can be detected by this method. எதனாலன்னா அதில் உள்ள நியூக்ளிக் ஆசிட் நம்ம உடம்புல இருக்கக்கூடியதை வச்சு இதை வச்சு கண்டுபிடிச்சு, நம்மளோட ரத்தத்தை தான் எடுப்பாங்க, இதுலேயே ரத்தம் தான், அதில் யூரின் தான் எடுப்பாங்க. ஆனாலும் ஒரு வைரஸ் வெரி குறைந்த அளவில் லோ கான்சன்ட்ரேஷனில் உடம்புக்குள்ள என்ட்ரு ஆகிறது. பாக்டீரியாவோ இல்லை வேற ஏதாவது டிசீஸ் காசிங் ஆர்கனிசம் உடலுக்குள்ள பெய்யாச்சுன்னா முதல்ல அது மல்டிப்ளை ஆகும், பெருகும். அந்த நேரத்தில் அது மல்டிப்ளை ஆகும்போது நியூக்ளிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணோம். அந்த வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நியூக்ளிக் ஆசிடை கூட இந்த மெத்தட் மூலமாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு ஷார்ட் பீரியடில் நமக்கு அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து கொள்ளலாம், அதனுடைய ஆர்கனிசத்தையும் நம்ம அறிந்து கொள்ளலாம்.
அதான் இந்த 3னுடைய அட்வான்டேஜ். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட், நம்ம பழைய மெத்தடில் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். அதற்குள்ள நோயினுடைய தன்மை பெருகியே போகும். அந்த நோய் கிருமிகள் அதிகமாக பெருகி நமக்கு அதிகமான காய்ச்சல் வரலாம், அதிகமான பாதிப்பு வரலாம். ஆனால் இதில் உடனே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் இதனுடைய அட்வான்டேஜ். சரியா? இப்போ நமக்கு கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உடனே கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஆனாலும் ட்ராவலிங்கில் போய் ஒரு இடத்துல அவங்க நம்மளை செக் பண்ணும்போது 100 பேர் 200 பேர் அவங்க செக் பண்ணுறாங்க. அவங்க நம்மளுக்கு போய் ஒரு இடத்துல உட்கார சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி 16னா 16ஆம் தேதி உனக்கு சாம்பிள் எடுக்கிறாங்க. எதில் எடுக்கிறாங்க? இந்த நாஸ்ட்ரிலில் இருக்கக்கூடிய ஸ்வாப்பை போட்டு நாஸ்ட்ரிலினுடைய எண்ணில் இருக்கக்கூடியதை அந்த ஸ்வாப் மூலமாக எடுக்கிறாங்க இல்லையா? மியூக்கஸ் எடுக்கிறாங்க. மியூக்கஸை ஸ்வாப் மூலமாக ஒரு சின்ன காது கூட வச்சுருக்க பஞ்சு வச்சுருக்கிற மாதிரியான ஸ்வாப் அது பேர். அதை வச்சு சாம்பிள் எடுக்கிறாங்க இல்லையா? எடுத்துகிட்டு ஒன்று 16ஆம் தேதி ஒரு இடத்துல வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சொந்த இது போகலாமாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 14 days நீங்கள் வந்து ஐசோலேட்டாக இருங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க இருங்க. அதுக்கப்புறம் நோய் தொற்று இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, அந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம அதுலேயும் ஒன்று பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாடு கேரளா பார்த்தா, கேரளாவில் முதல்ல வந்து ரொம்ப அவ்வளோ வெரி ஐசோலேட் பண்ணிட்டாங்க. நம்ம இடத்துல ஐசோலேட் பண்ணாங்க. அப்பப்போ மெட்ராஸ்லேருந்து திறந்து விட்டாங்க, பாம்பேலேருந்து வந்தாங்க. அதனால் ஒரு பெரிய நோய் தொற்று வந்து நம்மளுடைய பகுதியில் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் கேரளாவில் அவங்க கிளியராக ஐசோலேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்க திறந்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி விட்டோன்னா எல்லா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆகும்போது நோய் தொற்று அங்கே அதிகமாக காணப்படுது. நம்ம இடத்துல அதிகம் தான், 5000 கிட்ட இருக்குது. ஆனால் அங்கே வந்து முதல்ல வந்து 10 பேர் 10-15 பேர் தான் இருந்தாங்க மொத்தத்திலே. இப்போ பார்த்தா அவங்களுக்கு வேகமாக கூடுது. நம்ம இடத்துல முதல்ல இருந்தே 5000 கிட்ட இருந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு இப்போ வேகமாக கூடுது. சரியா? ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாகும்போது நம்ம இடத்துல இப்போ டெஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருந்ததுன்னா ஒரு வேலை எப்படிங்கிறது தெரியலை. சரியா? ஒரு வேலை அதிகமான அளவு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது. சரியா? இப்போ அதில் வந்து நம்ம என்னென்னா வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் பாக்டீரியா உள்ள வைரஸ், அந்த கோவிட் வைரஸ் உள்ளுக்கு இருக்குங்கிறத ஸ்வாப் மூலமாக எடுத்து செக் பண்ணிட்டு அடுத்த நாள்லேயே சொல்லிடுறாங்க இல்லையா? அவங்களால வித்தின் ஒரு 4 or 5 hours சொல்ல முடியும். ஆனால் அவங்க நிறைய டெஸ்ட் எடுக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு லேட்டாக ரிசல்ட் சொல்கிறாங்க. சரியா? இது கோவிட். இன்னும் நிறைய இந்த நோய்களுக்கெல்லாம் உடனே ஒரு 1/2 an hourலேயே சொல்லிடுவாங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற. இதே மெத்தடில் இன்னொன்று இருக்குது. நோய் கண்டுபிடிக்கிறது இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு இதே மெத்தட் தான். ஆனால் நோய்க்காக இல்லை, குழந்தை உண்டாயிருக்காங்களாங்கிறதுக்கு, ஒரு லேடி உண்டாயிருக்காங்களாங்கிறதுக்கு அவங்களுக்கு அதை யூரின் டெஸ்ட் அவங்க வீடுகளிலே பண்ணலாம். அதுக்குள்ள ஒரு இது இருக்குது. கடைகளில் போய் நம்ம மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டால் ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாங்கிறதுக்காக அந்த அந்த கிட்டு தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம வாங்கலாம். ஒரு 150 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம். அதை வாங்கி கொண்டு வந்து யூரினில் ஒரு ட்ராப்பை வச்சு பார்த்தாச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாங்க. இம்மீடியட். அது இதே மெத்தட் தான். சரியா? ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து என்னன்னா, மரபியல் நோய்களாக இருக்கிறது, தொற்று நோய்கள், இதுகெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது இல்லையா? அதனால இதுகளை வந்து நம்ம இதில் பேசுகிறோம், இதில் சொல்கிறோம். சரியா? சரி. இப்போ இதில் உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த ஆன்டிஜென்கிறது பாக்டீரியா, வைரஸ், நோய் உருவாக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் நம்ம சொல்லக்கூடியது என்னதுன்னா ஆன்டிஜென். இந்த நோய்களை உருவாக்கக்கூடிய அதில் ஃபாரின் புரோட்டீன், ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதனுக்கு கிட்னியை கொடுக்குறான். அப்போ யார் அந்த கிட்னியை பெற்றுக்கொண்டார்களோ அந்த கிட்னி ஒரு புது கிட்னி அவனுடைய உடலுக்கு, அது ஃபாரின் புரோட்டீன்கிறோம். அதையுமே ரிஜெக்ட் பண்ணும், பாடி வந்து அக்செப்ட் பண்ணாது. இது எல்லாமே ஃபாரின் புரோட்டீன் தான். பாக்டீரியா, வைரஸ், இந்த விதமான ஃபாரின் புரோட்டீனை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்டிஜென்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபாரின் புரோட்டீன் நம்ம சொல்லக்கூடியது என்னது? ஆன்டிஜென்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆன்டிஜன் நம்மளுடைய பிளட்ல போகும்போது நம்மளுடைய ஹியூமன் பிளட்ல என்னன்னா ஆன்டிபாடி உருவாக்கப்படும். சரியா? அப்போ ஆன்டிஜன்கிறது என்னதுன்னா எதிர்பொருள் தூண்டி. இது எதிர்பொருள் தூண்டி நம்ம உடல்ல போகும்போது ரத்தத்தில் இது தூண்டப்படுறதுனால எதிர்பொருள் உருவாக்கப்படுது, ஆன்டிபாடி உருவாக்கப்படுது. ஆன்டிஜன்கிற எதிர்பொருள் தூண்டி, ஆன்டிபாடிங்கிறது எதிர்பொருள். இந்த எதிர்பொருள் தூண்டி ரத்தத்தில், நம்மளுடைய ரத்தத்தில் எதிர்பொருளை உருவாக்க செய்கிறது.
அப்போ நம்ம பாடியில் ஒரு பாக்டீரியா வைரஸ் வருதுன்னா நம்ம உடல் அதற்கு அதை போராடுறதுக்கு உடனே எதை உருவாக்கிறது? ஆன்டிபாடி உருவாக்கிறது. இது எது உருவாக்குது? WBC. அதில் இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ் அதை உருவாக்குது. சரியா? சரி. எலைசா இஸ் அ பயோகெமிக்கல் ப்ரொசீஜர். எலைசா இது நம்ம சொல்லக்கூடிய இந்த எலைசாங்கிறது பயோகெமிக்கல் ப்ரொசீஜர். பயோகெமிக்கல் ப்ரொசீஜர்னா பயோங்கிற உயிர், கெமிக்கல்ங்கிற வேதி. அப்போ இது என்னன்னா உயிர் வேதி செய்முறை. அப்போ எலைசா இஸ் எ உயிர் வேதி செய்முறை டிஸ்கவர்ட் பை ஈவா எங்வெல் அண்ட் பீட்டர் பால்மர் 1971 கண்டுபிடிச்சிருக்காங்க. டு டிடெக்ட், இது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா டு டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ். அதாவது எதிர்பொருள் நம்மளுடைய உடல்ல இருக்குதா அல்லது எதிர்பொருள் தூண்டி நம்மளுடைய இரத்தத்திலேயோ யூரின்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம், வேதி தொழில்நுட்பம், உயிர் வேதி தொழில்நுட்பம். சரியா? அப்போ அதான் சொல்லியிருக்கு. எலைசா இஸ் அ பயோகெமிக்கல் ப்ரொசீஜர் டிஸ்கவர்ட் பை ஈவா எங்வெல் அண்ட் பீட்டர் பால்மர். இது ஸ்பெல்லிங் நம்மளுடைய இங்கிலீஷ் மீடியம் புக்கில் PERLMANIN அப்படி கொடுத்துருக்கு. தமிழ் மீடியத்தில் PERLMANN டபுள் என்ன கொடுத்துருக்கு. சரி, பால்மன்னே வச்சுக்கோ, படிச்சுக்கோ. பீட்டர் பால்மர் 1971 டு டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸ். எதிர்பொருள் இருக்குதா, எதிர்பொருள் தூண்டி இருக்குதா, எதுலன்னா நம்மளுடைய சீரம் ரத்தத்திலேயோ யூரின்ல இருக்காங்கிற கண்டுபிடிக்கிறது. It is very important to diagnostic tool to determine if a person is HIV positive or negative. இது ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். இது ஒருத்தருடைய ரத்தத்தில் அல்லது அவருடைய உடல்ல ஹெச்ஐவிங்கிற நோய் இருக்குதா, ஹெச்ஐவி தொற்று இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாக இது கருதப்படுகிறது. சரியா? அடுத்தது எலைசா இஸ் a tool for determining serum antibody concentration and also for detecting the presence of specific antigens and hormones such as human chorionic gonadotropin. சரியா? அதாவது ஒரு நபரினுடைய உடல்ல உள்ள சீரத்தில் ரத்தத்தில் எதிர்பொருள் அளவை தீர்மானிக்கவும் குறிப்பிட்ட எதிர்பொருள் தூண்டிகள் ஆன்டிஜென்களோ மனிதன் ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் போன்ற ஹார்மோன்கள் இருக்குதா நம்ம சாம்பிள்ல சீரத்தில் இருக்குதாங்கிறத கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் எலைசா. சரியா? அடுத்த இதுல என்ன செய்யறோங்கிறது ஒரு முக்கியம். எலைசா பிளேட்டுங்கிறது இந்த இருக்க பத்தி இதுதான் எலைசா பிளேட். சரியா? இதை எலைசா பிளேட்டுன்னு சொல்றாங்க, எலைசா கிணறுன்னு சொல்ற டிரான்ஸ்லேஷன், எலைசா வெல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு எலைசா பிளேட். இதான் எலைசா பிளேட். சரியா? இந்த எலைசா பிளேட் இதில் என்ன நடக்குதுன்னா எலைசா பிளேட்ல என்ன எடுக்கிறாங்கன்னா ஆன்டிஜன் எடுக்கிறாங்க, அக்ளூட்டினின். சரியா? அந்த ஆன்டிஜன் என்ன செய்யறாங்கன்னா நகர விடாம அதனுடைய மேற்பரப்புல கீழ்ப்பகுதியில் அதை நகர விடாம அதை பைண்ட் பண்ண வச்சிருந்தாங்க. அந்த அடியில் அந்த பிளேட் இருக்குல்ல, எலைசா பிளேட் நம்ம சொன்னாலும் அந்த எலைசா பிளேட்டில் அடிப்பகுதியில் இந்த ஆன்டிஜனை நோயுக்கி தூண்டிய அதில் என்ன செய்கிறாங்க, அதில் பைண்ட் பண்ண வச்சிருந்தாங்க, அதோட ஒட்டி இருக்கும்படி செய்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல இதுக்குள்ளே என்னதை ஆட் பண்ணுறாங்கன்னா எதை சேர்க்கிறாங்கன்னா ஆன்டிபாடியை சேர்க்குறாங்க. இந்த ஆன்டிஜன் இருக்குல்ல, இந்த எதிர்பொருள் தூண்டப்பட்டு எந்த எதிர்பொருள் உருவாகுதோ அந்த எதிர்பொருள். அப்போ இது ஒரு ஆன்டிஜன்னா இந்த ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடி இதில் ஆட் பண்ணுறாங்க. இதுகளை எல்லாமே வெளியில் ஆய்வகத்தில் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. சரியா? இப்போ இதுக்குள்ள ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜனோட அட்டாச் ஆகிடும், இந்த ஆன்டிஜன் இந்த ஆன்டிபாடியோட பைண்ட் ஆகிடும். அதாவது இந்த நோய் கிருமி எது தூண்டி இருக்குல்ல அதில் எது சேர்ந்துக்கிட்டா எது போய் அட்டாச் ஆகும்னா ஆன்டிபாடி போய் ஒட்டிக்கிடும். சரியா? அதாவது எதிர்பொருள் அதில் போய் அட்டாச் ஆகிடும்.
எதிர்பொருள் தூண்டி கீழே இருக்கிறதுக்கு பேர் எதிர்பொருள் தூண்டி அதோட இது போய் அட்டாச் ஆகிடுது, எதிர்பொருள் போய் அட்டாச் ஆகுது. இப்போ இது ஆன்டிஜன், இது ஆன்டிபாடி, இதோட ஒட்டிக்கிறது. இப்போ இந்த ஒட்டாத ஆன்டிபாடி இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ், இந்த ஆன்டிபாடியை வாஷ் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, இந்த எதிர் ஆன்டிபாடி இருக்குல்ல, அந்த ஆன்டிபாடியோட ஒரு என்சைமை அட்டாச் பண்ணி இதுக்குள்ளே சேர்க்குறாங்க. ஆல்ரெடியாக இதில் இப்போ எது வந்துருச்சுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி சேர்ந்தாச்சு. எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் சேர்ந்தாச்சு. இப்போ இந்த சேர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்று இதோட சேர்க்குறாங்க. எதை சேர்க்குறாங்க, இதே எதிர்பொருளையும் அதாவது ஆன்டிபாடியும் அதோட ஒரு என்சைமையும் சேர்க்குறாங்க. அதை இப்போ இதுக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க. சரியா? இதுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சுன்னா என்ன நடக்கும்னா, இப்போ இதுக்குள்ளே என்சைம் இருக்கிறதுனால இந்த என்சைமுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட்டை சேர்க்குறாங்க. இப்போ இது என்சைம் வந்து அமைலேஸ்ன்னு வச்சுக்கோயேன். அதோட சப்ஸ்ட்ரேட் என்னது, அது எதில் வினைபுரியும், அமைல் ஸ்டார்ச்சோட வினைபுரியும். இப்போ இது வந்து லிப்பேஸுங்கிற ஒரு என்சைம்னு வச்சுக்கோயேன். அது எதோட வினைபுரியும், லிப்பிடோட வினைபுரியும் இல்லையா? அது இது மால்டேஸுங்கிறது வந்து எதோட வினைபுரியும், மால்டோஸ்ங்கிற சப்ஸ்ட்ரேட்டோட. அப்போ என்சைம் வந்து மால்டேஸ், சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது மால்டோஸ். அமைலேஸுங்கிறது என்சைம், ஸ்டார்ச்ங்கிறது சப்ஸ்ட்ரேட். சரியா? இப்போ இதில் ஒரு என்சைம் சேர்க்குறாங்க. பொதுவாக இதில் சேர்க்கக்கூடிய என்சைமுக்கு பேர் பெராக்சிடேஸ். அப்போ இதில் சேர்க்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் என்னது, இதில் ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டுக்கு பேர் பெராக்சைடு. சரியா? சேர்த்ததுக்கப்புறம் இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட வினைபுரியும் போது அது வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கலராக கொடுக்குது. சரியா? அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்த எதிர்பொருள் அல்ல இந்த ஆன்டிபாடி, இந்த என்சைம், அதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சப்ஸ்ட்ரேட், அதனுடைய பயன் என்ன, அதில் கலர் வர செய்தாச்சுன்னா நமக்கு தெரியும். இந்த கலர் வந்தாச்சுன்னா இது அந்த நோய் கிருமி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்போ இதை நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ வந்து என்னதுன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் என்ன இருக்குதுன்னா ஆன்டிஜன். எடுத்துக்காட்டு வந்து ஒரு நம்ம சொல்கிறோமே HIV வைரஸ். சரியா? எய்ட்ஸ் வைரஸை காஸ் பண்ணக்கூடிய HIV வைரஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த பிளேட்டினுடைய அடிப்பாகத்தில் ஒட்டி வைக்கிறோம், ஒட்டும்படியாக செய்கிறோம். அப்போ இது ஒரு ஆன்டிஜன், HIV வைரஸ், அது ஆன்டிஜன். அந்த எலைசா பிளேட்டில் அடிப்பகுதியில் அல்லது அதனுடைய சர்ஃபேஸில் அதை அட்டாச் பண்ண வைக்கிறோம், அதனுடைய சர்ஃபேஸில். இப்போ இதனுடைய என்ன ஆட் பண்ணுறோன்னா ஆன்டிபாடியை ஆட் பண்ணுறோம் இந்த ஆன்டிஜனுக்கு எதிரான. அப்போ இந்த ஆன்டிபாடி எப்படி கிடைச்சிது, இது வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸ் வந்துருக்குது, ஒரு நோயாளி இருக்காங்க, அவங்களுடைய பிளட்ல என்ன இருக்கும், இந்த ஆன்டிபாடி இருக்கும். இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டது. சரியா? இப்போ இதை நம்ம வந்து அந்த மனிதர்களே விட்டு, இப்போ நம்ம வந்து இது ஒரு மீடியம் எலைசா பிளேட், அதில் என்ன ஒட்டி எதிராக அடிப்பகுதியில் என்ன இருக்குது, அதாவது மேற்பகுதியில் இந்த ஆன்டிஜன் என்ன இது என்னது, HIV வைரஸ் இதில் இம்முபலைஸ் ஆகிருக்கு, அதில் நகர விடாமல் அதில் பதிய செய்து வச்சுருக்கிறோம். இப்போ அதோட என்ன செய்கிறோம், நம்ம தனியாக பிரித்து எடுத்த ஆன்டிபாடியை சேர்க்கிறோம். இந்த ஆன்டிபாடியை சேர்க்கும் போது இந்த ஆன்டிஜன் இந்த ஆன்டிபாடி என்ன செய்யும், பைண்ட் ஆகிடும், ரெண்டும் சேர்ந்துக்கிடும். இப்போ இப்படி சேர்ந்துருக்குங்கிற எப்படி தெரியும், நமக்கு கலர்லெஸ், மைக்ரோஸ்கோப்பிக்கோட அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக், நானோ பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறிதான செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய அல்லது ரத்தத்தில் காணப்படக்கூடிய வெரி சிறு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், நானோ பார்ட்டிகல்ஸ். இப்போ இது ரெண்டு சேர்ந்தாச்சு, எப்படி தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ இதில் ஒரு கலர் அப்பியர் ஆச்சுன்னா நமக்கு தெரியும், ஓ கலர் வந்தாச்சுன்னா இவருக்கு நோய் இருக்குது, கலர் இல்லைன்னா இது. அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கலர் இருக்குது. அதுக்காண்டி என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இது கலர் கொடுக்கறதுக்காண்டி இந்த மாதிரி ஆன்டிபாடியை என்ன செய்கிறாங்க, ஒரு லேபில் என்ன செய்கிறாங்க, இதே ஆன்டிபாடி தான், இந்த ஆன்டிபாடியோட ஒரு என்சைமை சேர்த்து விட்டுறாங்க. அதான் இந்த இதில் பார்க்குறோம். இதுதான் அது. இதில் ஆன்டிபாடி இருக்குது, இது ஆன்டிஜன், இது ரெண்டு சேர்ந்துருச்சுது. இப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்யறோம்னா, ஒரு ஆன்டிபாடியும் அதோட ஒரு என்சைம் சேர்க்கிறோம், அந்த இதோட ஆட் பண்ணுறோம். இதோட ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிட்டு சப்ஸ்ட்ரேட்டை சேர்க்கிறோம். இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணி, இது ஒருவேளை அமைலைஸ்னா இதுக்கு ஸ்டார்ச்சோட ரியாக்ட் பண்ணி மால்டோஸ் ஃபார்ம் ஆகும். மால்டோஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு கலரிங் ஏஜென்ட்டை வச்சுருக்காங்க, அந்த கலர் கொடுக்கும். அந்த கலர் கொடுத்தாச்சுன்னா ஓஹோ இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனால் இதில் பயன்படுத்தக்கூடிய என்சைம் வந்து பெராக்சிடேஸ். பெராக்சிடேஸ் என்சைம் எதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப குயிக்காக ரியாக்ட் பண்ணக்கூடியது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது, கலர் இம்மீடியட்டாக தெரியறதுக்காண்டி. அதனால இந்த என்சைம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் என்சைமில் இதுவும் ஒன்று.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் பெராக்சைடுங்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சுக்கோங்க. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு டெஸ்ட் புக்கில் நீ எடுத்துட்டு ஹைட்ரஜன் அதாவது பெராக்சிடேஸுங்கிற நொதி அதில் ஊற்றுனேன்னா அந்த டெஸ்ட் புக்கில் இருந்து எஃப்எஃப்எஸ்என்ஸ் அந்த நுரைத்தழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம முகத்துக்கு கூட அடிக்கும் அந்த டெஸ்ட் புக்கில் போட்டால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். வினை புரிதல் அதிக வேகமாக இருக்கும். அதாவது டெஸ்ட் டியூபுக்குள்ள பெராக்சிடேஸ் என்சைமையாவது அல்ல பெராக்சைடுங்கிற கெமிக்கலை எடுத்துட்டு நொதியை அதில் ஆட் பண்ணினவையே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அதனால தான் இதில் பெராக்சிடேஸுங்கிற ஒரு நொதியை இதில் வச்சுருக்கிறாங்க. இதோட என்னதுன்னா அதனுடைய சப்ஸ்டேட்டுக்கு பேர் பெராக்சைடு. அந்த பெராக்சைடோட ஒரு கலரிங் ஏஜெண்ட்டை வச்சுருக்கிறாங்க. அந்த கலரிங் ஏஜெண்ட்டும் கலர் கொடுக்கக்கூடிய அந்த பெராக்சைடு இதுக்குள்ளே ஊற்றும் போது இந்த பெராக்சிடேஸ் என்சைம் அதோட ரியாக்டை வேகமாக பண்ணுறதுனால கலர் உடனே தெரியும். இந்த கலர் தெரிஞ்சாச்சுதுன்னா எய்ட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ கோவிடை வச்சு சொல்லுவோமே, கோவிட் வைரஸை வந்து இதில் வந்து அதனுடைய எலைசா பிளேட்டில் அடிப்பகுதியில் இம்மொபைலைஸ் பண்ணியிருக்காங்க, பதியும்படி செய்திருக்காங்க. இப்போ இதோட என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு வந்து ஆன்டிபாடி இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆன்டிபாடியை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இதுக்குள்ளே சேர்க்குறாங்க. இப்போ ஆன்டிபாடி ஆன்டிஜனோட பைண்ட் ஆயிடுச்சு. அதாவது அந்த கோவிட் வைரஸோட இந்த கோவிட் வைரஸுக்கான ஆன்டிபாடி இது ரெண்டு பைண்ட் ஆயிடுச்சு, இணைந்தாச்சு. இது போக இதில் எக்ஸஸாக இருக்கும்ல அந்த ஆன்டிபாடியை அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க, தூர ஊற்றிடுறாங்க. சரியா? அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ திரும்ப என்ன செய்யறாங்கன்னா இதே ஆன்டிபாடி தான் அதோட என்ன சேர்ந்துருக்குன்னா என்சைம் சேர்ந்ததை அதோட ஆட் பண்றாங்க. இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆன்டிபாடி ஆன்டிஜனோட பைண்ட் பண்ணிக்கிடுது. இந்த ஆன்டிபாடி பைண்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக இதோட பைண்ட் ஆகும்னா ஆன்டிஜனோட பைண்ட் ஆகிடும். இதில் ஒரு என்சைம் இருக்கு. இதோட ஒரு சப்ஸ்டேட் ஆட் பண்றாங்க. சப்ஸ்டேட் ஆட் பண்ணும்போது சப்ஸ்டேட்டோட என்ன சேர்ந்துருக்கு? கலரிங் ஏஜென்ட் இருக்கு. அந்த கலரிங் ஏஜென்ட் வந்து இந்த சப்ஸ்டேட் பிரேக் ஆகும்போது கலரை வெளியிடுது, அல்லது கலரை ரிலீஸ் பண்ணுது, கலர் அப்பியர் ஆகும். அப்போ என்னன்னா அந்த நோய் கிருமி அவங்கள்ட்ட இருக்குங்கிற ஒரு எளிதானது தான். சரியா? கவனிச்சுக்கோ. சரி, இதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எலைசா பிளேட், அதில் ஆன்டிஜன் சேர்க்குறாங்க. பொதுவாக அந்த ஆன்டிஜன் இதில் யூரின் சாம்பிளாக இருக்கும், சீரமாக இருக்கும். ஆன்டிஜன்கிற என்னது? பாக்டீரியா, ஃபங்கை, ஃபாரின் ப்ரோட்டீன். அப்போ இதில் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபாரின் ப்ரோட்டீனில் வைரஸ், பாக்டீரியா அந்த சாம்பிள் எடுக்கிறாங்க. இப்போ எலைசா பிளேட்டுக்குள்ளே இந்த சாம்பிளை ஊற்றிடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஆன்டிஜன் என்ன செய்யும்னா அந்த பிளேட்டுக்குள்ள எலைசா பிளேட்டில் போய் ஒட்டிக்கிடும், அதனுடைய சர்ஃபேஸில் போய் ஒட்டிக்கிடும். இப்போ இம்மொபைலைஸ்ட் ஆயிடுச்சு. மொபைலைஸ்டுன்னு நமக்கு தெரியும், மொபைல் ஃபோன், மொபைல்னா மூவபிள். இப்போ இம்மூவபிளாக மாற்றிட்டோம், அது மூவ் ஆகாது, அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ இதற்கு தேவையான ஆன்டிபாடி இதோட ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குது? இந்த ஆன்டிபாடியும் இந்த ஆன்டிஜனும் பைண்ட் ஆகிக்கிடும். இப்போ என்ன செய்யறோம்னா அப்ராப்ரியேட் என்சைம் கொண்ட ஆன்டிபாடியை ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குது? அந்த என்சைம் கொண்ட ஆன்டிபாடி இதோட அட்டாச் ஆகிடுது. இது போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடியை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ என்ன செய்யறோம்னா ஒரு கலரண்ட்டும் சப்ஸ்ட்ரேட்டும் கொண்ட அந்த இதை உள்ளுக்கு ஆட் பண்ணுறோம். சப்ஸ்ட்ரேட்டும் இருக்குது, கலரிங் ஏஜென்ட் இருக்குது. இதில் கலரிங் ஏஜென்ட் குளோரோ நாப்தால். இதில் உள்ள சப்ஸ்ட்ரேட் என்னதான் இருக்கும்? பெராக்சைடு. இதனால என்சைம் வந்து பெராக்சிடேஸ். அப்போ இதில் உள்ள சப்ஸ்ட்ரேட் பெராக்சைடும் 4 குளோரோ நாப்தால், இது ரெண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்கும்னா இந்த சப்ஸ்டேட் பிரேக் ஆன ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரேக் ஆன உடனே கலர் வருது. கலர் வந்தோடனே இவங்க பாசிட்டிவ் வரும், கலர் வரல நெகட்டிவ். இவங்க கோவிட் இருக்கா, கலர் வந்தால் பாசிட்டிவ், கலர் வரலைன்னா நெகட்டிவ். இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? சரி, இப்போ அதே இதை டக்குன்னு நான் சொல்கிறேன் கவனி. எலைசா பிளேட்டில் எதை ஆட் பண்ணுறோம்? ஆன்டிஜன். அந்த எலைசா பிளேட்டுங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் டியூபாக இருக்கலாம், அதில் எதை ஆட் பண்ணுறோம்? ஆன்டிஜன். இது நம்ம இந்த ஸ்வாப் நோஸ்லேருந்து ஸ்வாப் எடுக்கிறாங்களா, கோவிடுக்கு சொல்கிறேன், COVID-19 நான் சொல்கிறேன், அந்த கொரோனாவுக்கு அதுலேருந்து ஸ்வாப் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இதில் வந்து சாம்பிள் எதுலேருந்து எடுத்தாங்க? யூரின் கிடையாது, சீரம் கிடையாது. எதுலேருந்து எடுத்தாங்க? நம்மளுடைய நாஸ்டில்ஸில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் எடுத்தாங்க. மியூக்கஸ் எடுத்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ அந்த வைரஸ், கோவிட் வைரஸ் வந்து இம்மொபைலைஸ், அது மூவ் பண்ண விடாமல் அதனுடைய அந்த எலைசா பிளேட்டில் அட்டாச் பண்ண வைக்கிறாங்க. இப்போ
இதற்கு எதிரான இந்த COVID-19க்கு எதிரான ஆன்டிபாடியை இதில் ஆட் பண்ணுறாங்க. இந்த ஆன்டிபாடி ஆட் பண்ணும்போது இப்போ ஆன்டிபாடி என்ன செய்யுது, பைண்ட் ஆகிக்கிடுது. இப்போ இதோட என்ன செய்கிறாங்கன்னா பெராக்சிடேஸ்ங்கிற என்சைம் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணுறாங்க. சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணும்போது அதில் உள்ள கலர் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், கலர் வரலைன்னா நெகட்டிவ். இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின், ஒருவேளை வரல, இந்த ஆன்டிபாடி எப்படி கிடச்சிது? ஆன்டிஜன் ஓகே, நம்மளுடைய ஸ்வாப் நாஸ்டில் கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த ஆன்டிபாடி ஒருவேளை ஒருத்தருக்கு கொரோனா வந்துட்டு போயிடுச்சுன்னா அவங்களுடைய பிளட்ல இது அதிகமாக இருக்கும், ஆன்டிபாடி அதிகமாக இருக்கும். எப்படி? அவங்களோட எல்லாம் கொரோனா COVID-19 வைரஸ் உள்ளுக்கு போயிருக்குது. அவனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல் லிம்போசைட்ஸ் போய் போராடி அந்த நோயை சரி பண்ணிடுச்சுது. அப்போ அவனுடைய ரத்தத்தில் இப்போ என்ன இருக்குது, ஆன்டிபாடி இருக்குது. அந்த ஆன்டிபாடியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த ஆன்டிபாடி அப்போ நோயாளிகள்கிட்ட இருந்து இருக்குது, முதல்ல அவங்கள்ட்ட இருந்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன செய்யறாங்க, நம்ம முதல்ல பார்த்தோம் பாரு, DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. அதில் என்ன பார்த்தோம், இதற்குள்ள ஜீன், இதை நமக்கு உடல் உருவாக்கக்கூடிய ஒரு ஜீன் இருக்குது. இந்த லிம்போசைட்ஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஜீனை நம்ம எடுக்கிறோம். அந்த ஜீனை வச்சு என்ன செய்கிறோம், நம்ம இதை நிறைய ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணிடுறோம், பாக்டீரியா பயன்படுத்தியோ ஏதோ ஆர்கானிசத்தை பயன்படுத்தி. அப்படி தான் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த டெஸ்ட் கிட் வெளிநாட்டிலேருந்து வருதுங்கிறது அப்படி தான். சரியா? மனிதர்கள்ட்டேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒருத்தர்கிட்ட சுகமாகி வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் அளவு தான் இருக்கும். ஆனால் நம்ம வெளியில் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி பண்ணோம்னா நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா? அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இன்னும் இந்த மெத்தடை பாரு, இதை நம்ம இப்போ பார்த்தது. இதில் என்ன சொல்லியிருக்கு, இது ஆன்டிஜன் கீழே ஒரு கோவிடை வச்சு சொல்கிறேன். கோவிட் வைரஸ் அடியில் அதில் அந்த எலைசா பிளேட்டில் அட்டாச் ஆகும்படி செய்கிறாங்க. அடுத்தது அதுக்கு எதிரான ஆன்டிபாடி ஆட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆன்டிபாடி பைண்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இன்னொரு அதே ஆன்டிபாடி தான் அதோட என்சைமை வச்சு ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யுது, என்சைமும் ஆன்டிபாடியும் இருக்குது, அடுத்த ஆன்டிபாடி என்சைமும் பைண்ட் ஆகிடுது. இதோட ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணுறாங்க, கலரிங் ஏஜென்ட் சப்ஸ்ட்ரேட். அப்போ இது பண்ணும்போது இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட்டை பிரேக் பண்ணும்போது கலர் ஃபார்ம் ஆகுது. இந்த கலரை வச்சு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவான்னு சொல்லலாம். சரியா? இது நம்மளோட புக்கில் கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள். இது நமக்கு அதே தான் நமக்கு பார்த்துக்கணும். சரியா? இப்போ இதோட பாயிண்ட் சொல்கிறேன். During diagnosis, the sample suspected to contain the antigen is immobilized on the surface of the ELISA plate. சரியா? இதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நபரின் உடலில் உள்ள ரத்தத்தில் எதிர்பொருள் அளவை தீர்மானிக்கவும் இதை என்ன செய்கிறாங்க, சேர்க்கிறது. அதாவது ஆன்டிஜனை கொண்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் மாதிரியில் ஆன்டிஜன் இருப்பின் எலைசா தட்டின் மேற்பரப்பில் அது நகர இயலாமல் செய்யப்படுகிறது. ரெண்டாவது, the antibody specific to this antigen is added and allowed to react with the immobilized antigen. இப்போ இந்த நகர்ச்சியற்ற எதிர்பொருள் தோண்டி அதற்கேற்ற உரிய எதிர்பொருள் சேர்க்கப்படுறதுனால வினை புரிய செய்யப்பட்டு ரெண்டும் அதில் பைண்ட் ஆகுது. இப்போ the antigen antibody is linked to an appropriate enzyme like peroxidase. இது peroxidase நொதி என்சைம், இது ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அன்ரியாக்டட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி, இதில் வினைபுரியாத எதிர்பொருள் தூண்டி அல்லது எதிர்பொருள் இருக்குல்ல, அதை நீக்கிறோம். அன்ரியாக்டட், இதில் இணையாத எதிர்பொருளை நம்ம நீக்கிறோம். அன்ரியாக்டட் ஆன்டிபாடிஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஆன்டிஜன் ஆன்டிபாடி சேராத, அதை புரியாத நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இஸ் வாஷ்ட் அவே. அண்ட் த சப்ஸ்ட்ரேட் ஆஃப் த என்சைம், இந்த சப்ஸ்ட்ரேட் ஆஃப் த என்சைம் இதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடேஸ்ங்கிற என்சைம் இஸ் ஆடட் வித் சர்டன் ரியேஜன்ட் சச் அஸ் 4-குளோரோநாப்தாலோட சேர்த்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது the activity of the enzyme yields a colored product. இப்போ அந்த சப்ஸ்ட்ரேட் உடைக்கப்படும் போது என்சைம் அந்த குளோரோநாப்தாலில் கலர் உற்பத்தி பண்ணுது, indicating the presence of the antigen. The intensity of the color அதிகமாக இருந்தால் is directly proportional to the amount of the antigen. ஆன்டிஜன் அதிகமாக இருந்து, அந்த நோய் கிருமி அதிகமாக இருந்தால் அதிகமான கலர் வரும், குறைவான அளவில் இருந்தால் குறைவான கலர் வரும். ELISA is highly sensitive and can detect antigen in the range of nanogram.
இது ஒரு நம்பத்தகுந்த எலைசா என்பது ஒரு நானோகிராம், ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி, வெரி ஏன்னா வைரஸுக்கு இடம் இருக்காதுன்னு கிடையாது. அந்த ரொம்ப குறைவான அளவுல உள்ள ஆன்டிஜன் எதிர்ப்பு தூண்டியை கூடயும் நல்ல முறையில் எளிதாக கண்டுபிடிக்கப்படலாம். ELISA is highly sensitive and can detect antigen in the range of nanogram. ரொம்ப குறைவான அளவில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை கூட நம்மளால் என்ன செய்யலாம், வைரஸ் பாக்டீரியாவை கண்டுபிடிக்க இயலும். There are 4 kinds of ELISA. இதில் 4 விதமான சோதனைகள், ELISA சோதனை உள்ளன. ஒன்று டைரக்ட் ELISA, நேரடி ELISA. ரெண்டாவது இன்டைரக்ட் ELISA, மறைமுக ELISA. மூணாவது சாண்ட்விச் ELISA. நாலாவது காம்படிட்டிவ் ELISA, போட்டியிடும் ELISA. சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிபிக் மெத்தட் யூஸ்ட் ஃபார் டயக்னோசிஸ். இந்த இது அதே மாதிரி ELISA possess the added advantage of not requiring radio isotopes or radiation counting apparatus. இதில் கதிர்வீச்சு ஐசோடோப்புகளோ கதிர்வீச்சு அளவிடும் கருவிகளோ தேவைப்படுவது இல்லை. இது அதனுடைய சிறப்பு பண்பு. இதனுடைய சிறப்பு பண்பு என்னதுன்னா, இதில் ரேடியோ ஐசோடோப் பயன்படுத்துறதில்லை, ரேடியேஷனும் பயன்படுத்தப்படுறது இல்லை. அதான் இதனுடைய சிறப்பு தன்மை, உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை. இதுதான் இந்த லெசன். அப்போ ELISAங்கிற ஒரு எளிதான ஒரு டாபிக் தான். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கு புத்தகத்தில் இருக்க டயக்ராம் கொஞ்சம் புரியலைன்னா இந்த டயக்ராமை ஞாபகத்தில் வச்சுக்கோ, சரியா? அல்லது இதை வரைஞ்சி வச்சுக்கோ. நீ உன்னோட புத்தகத்தில் உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை பாரு. இது எளிதான பாயிண்ட்டுகள் தான். அப்படி ஒரு வேளை இதில் பஃபர் சேர்க்குறாங்க. பஃபர் சேர்க்குறதுக்குன்னா அந்த ப்ரோட்டீன் இதுகெல்லாம் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கிறக்காண்டி பஃபரை பயன்படுத்துகிறாங்க. சரி, அப்படிப்பட்ட வேர்டு தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான், நம்ம பார்த்தது தான். சரியா? இந்த டயக்ராம் தான் நீ வரைஞ்சி படிக்கணும். இதுதான் நீ எக்ஸாமுக்கு வரையணும். ஏன்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்த பாயிண்ட்ஸ்கள் தான் அவங்களுக்கு தேவை. சரியா? அதே மாதிரி ஒரு வேளை உனக்கு இந்த டயக்ராம் தேவையான இதையும் வரைஞ்சி வச்சுக்கோ. இன்றைக்கி நீ 3ல் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற, அதை படித்து பேரண்ட்கிட்ட ஒப்பிச்சிரு. சரியா? சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்றைக்கி அந்த ஒர்க்கை முடித்து எனக்கு அனுப்பிடு. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் முடித்து அனுப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.